கோயம்புத்தூரிலிருந்து மதுரைக்கு பஸ் பயணம் மிகவும் அமைதியாக இருந்தது. காலை 8 மணிக்கு ஏறினேன். எப்போதும் போல் ஜன்னல் ஓர இருக்கைதான். ரயில்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் மாநில பேருந்துகளிலேயே பயணிப்பேன். 8-9 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை. அன்று காலையில் பஸ் நிலையத்தில் கூட்டம் அதிகமாக இல்லை. எனக்கு ஒரு சிறிய நிம்மதி. ஆனால் உள்ளுக்குள் ஒரு கணம் 2 வருடங்களாகச் சுமந்து வந்த ஒரு சுமை. என் கணவர் பிரகாஷுக்கு 3 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு இடமாற்றம் கிடைத்தது. கவலைப்படாதே நளினி, நான் செட்டில் ஆகட்டும், அப்புறம் உன்னை அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனார். நான் நம்பினேன், காத்திருந்தேன். மாதங்கள் ஓடின. 1 வருடம், 2 வருடங்கள். எப்போதெல்லாம் நானும் வரலாமா என்று கேட்டேனோ அப்போதெல்லாம் அவருக்கு ஒரு காரணம். வேலை அழுத்தம், சிறிய அறை, வாடகைச் சிக்கல். சற்று கழித்து நான் கேட்பதையே நிறுத்திவிட்டேன். ஆனால் நம்பிக்கையை மட்டும் நிறுத்தவில்லை. என் உறவினர் ஒருவர் கொடுத்த செய்தி என்னை உடைத்துப் போட்டது. பிரகாஷ் கோயம்புத்தூரில் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு அவருடன் வாழ்ந்து வருகிறார். அவர்களுக்கு குழந்தையும் பிறந்திருந்ததாகவும் சொன்னார். அந்த தகவலை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. கோபமும் வந்தது. ஆனால் அதற்கு மேல் ஒரு வெறுமை, ஏமாற்றம். எத்தனை இரவுகள் நான் கண்ணீர் வடித்திருப்பேன். தூரத்திலிருந்தே அந்த பெண்ணையும் குழந்தையையும் பார்க்க முடிவு செய்தேன். நேரடியாக பேசவோ சந்திக்கவோ விரும்பவில்லை. ஒரு நாள் என் கணவர் கண்டிப்பாக வந்து அழைத்துப் போவார் என்ற நம்பிக்கையில் பல வருடங்களை கழித்து விட்டேன். இப்போது அந்த நம்பிக்கை இல்லை. பஸ் விரைவாகச் சென்று கொண்டிருந்தது. நான் இருக்கையில் தனியாக அமர்ந்தேன். எனக்கு முன்னால் நீண்ட பயணமும் பின்னால் உடைந்த கனவுகளும் இருந்தன. தொடர்ச்சி. அப்போதுதான் அடுத்த பஸ் நிறுத்தத்தில் ஒரு மனிதர் ஏறினார். அவர் என் பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தார். மதியம் மணி 3 இருக்கும். எனக்கு தாகம் எடுத்தது. பையிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்தேன். காலியாக இருந்தது. எனக்குள் எரிச்சல். பாட்டிலை மீண்டும் உள்ளே வைத்தேன். அப்போது என் பக்கத்தில் அமர்ந்திருந்த நபர், மேடம், உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தன்னுடைய பாட்டிலை எடுத்து என்னிடம் நீட்டினார். கொஞ்சம் குடித்துவிட்டு, நன்றி என்று சொல்லி திருப்பிக் கொடுத்தேன். நீங்க எங்கே போறீங்க என்று கேட்டேன். மதுரைக்குத்தான் என்றார். நானும் ஆச்சரியத்துடன், நானும் மதுரைக்குத்தான் என்றேன். அவர் புன்னகைத்தார். என் பெயர் கௌசிக். கோயம்புத்தூரில் என்ஜினியராக வேலை பார்க்கிறேன் என்றார். மாலை 7 மணிக்குப் பிறகு குளிர் கூடியது. ஜன்னல் கண்ணாடியை மூடினேன். ஆனால் வேறு சில பயணிகள் கண்ணாடியை திறந்து வைத்திருந்ததால் குளிர்காற்று உள்ளே வந்து கொண்டே இருந்தது. அவசரத்தில் நான் ஷால் எடுத்து வரவில்லை. இரவு 10 மணியளவில் குளிர் தாழ முடியாமல் நடுங்கினேன். பஸ் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது கௌசிக் தன்னிடமிருந்த ஷாலை எடுத்து எனக்கு போர்த்தினார். அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் எனக்கு குளிர்கிறது என்பதை புரிந்து கொண்டார். இரவு 11 மணிக்கு பஸ் ஒரு ஹோட்டலில் நின்றது. நான் சூடாக டீ குடிக்க இறங்கினேன். அவரும் இறங்கினார். அவருக்கும் ஒரு டீ வாங்கிக் கொடுத்தேன். கொஞ்சம் பேசினோம். பஸ் திரும்பக் கிளம்பியது. இரவு 12 மணிக்குப் பிறகும் குளிர் குறையவில்லை. மீண்டும் நடுங்கினேன். கௌசிக், மேடம் ஆட்சேபனை இல்லை என்றால் நம் இருவரும் இந்த ஷாலை பாதியாக போர்த்திக் கொள்ளலாமா என்று கேட்டார். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி என்றேன். குளிர் தாங்க முடியாததே காரணம். அவர் பாதி ஷாலை எனக்கு கொடுத்தார். சற்று நெருங்கி வந்து அமர்ந்தார். நானும் கொஞ்சம் சாய்ந்தேன். ஷாலை இருவருமாக போர்த்திக் கொண்டோம். அவர் உடல் சூடு எனக்கு ஆறுதலாக இருந்தது. தொடர்ச்சி. சிறிது நேரத்தில் அவர் சற்று தயக்கத்துடன், மேடம், என் கை சற்று சிரமமாக இருக்கிறது, உங்கள் தோளில் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். நான் சம்மதித்தேன். கௌசிக் தன் இடது கையை என் தோளில் மெதுவாக வைத்தார். அந்தச் சுகம், பாதுகாப்பு எனக்கு புதிதாக இருந்தது. நன்றி என்றேன். நீங்க ஷால் தரலேனா இந்த குளிர்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் என்றேன். அவர் சிரித்தார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல என்ன இருக்கு என்றார். அவருடைய இயல்பான நடத்தை எனக்கு பிடித்திருந்தது. உங்க பேரு என்ன என்று கேட்டேன். கௌசிக் என்றார். நான் நளினி என்றேன். நல்ல பேரு என்று சொல்லிச் சிரித்தார். சுற்றியிருந்தவர்களுக்கு நாங்கள் கணவன் மனைவியாக தெரிந்திருக்கலாம். கௌசிக் பேச்சைத் தொடங்கினார். எனக்கு பேருந்து பயணம் பிடிக்காது, ரொம்ப சலிப்பு. எப்பவும் ரயிலில்தான் போவேன். அப்படியா, எனக்கு பேருந்து பயணம்தான் பிடிக்கும் என்றேன். பேசிக்கொண்டே இரவு நெருங்கியது. அவர் தன் மொபைலில் பாடல்களைப் போட்டு ப்ளூடூத் மூலம் கேட்டார். திடீரென நளினி என்று என்னை கூப்பிட்டார். பேருந்தின் லேசான சத்தம் காரணமாக எனக்கு தூக்கம் வந்திருந்தது. அவர் தோளில் தலை வைத்து அமைதியாக உணர்ந்தேன். அதிகாலை 3 மணிக்கு பஸ் மதுரையை அடைந்தது. கௌசிக் என்னை மெதுவாக தட்டி எழுப்பினார். மன்னிக்கணும், நீங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீங்க என்றார். எங்க இறங்கணும் என்று கேட்டார். நான் ஒரு குறிப்பிட்ட நிறுத்தத்தைச் சொன்னேன். அதே நானும் இறங்க வேண்டிய ஸ்டாப் தான் என்று அவர் சிரித்தார். பஸ் நின்றது.
நாங்கள் இருவரும் இறங்கினோம். சாலை முற்றிலும் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஆட்டோ கிடைப்பது கடினம். உங்க வீடு எங்கே என்று கேட்டார். பக்கத்தில்தான் என்று சொல்லிவிட்டு, ஆட்டோ கிடைக்கும் வரை நான் உங்க கூட நிற்கிறேன் என்றார். எனக்கு மரியாதையாக இருந்தது. தொடர்ச்சி. 1 மணி நேரத்திற்குப் பிறகும் ஆட்டோ வரவில்லை. அப்போது கௌசிக், நளினி, உங்களுக்கு சிரமமில்லை என்றால் நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாரீங்களா என்று கேட்டார். கொஞ்ச நேரம் யோசித்தேன். அவருடைய நடத்தை மிகவும் கண்ணியமாக இருந்தது. சரி என்றேன். நாங்கள் இருவரும் சிறிது தூரம் நடந்தோம். வீடு சின்னதாகவும் சுத்தமாகவும் இருந்தது. நீங்கள் படுக்கையில் தூங்குங்கள், நான் சோபாவில் தூங்குகிறேன் என்றார். வேண்டாம், நீங்க உங்க படுக்கையில் தூங்குங்கள் என்றேன். வாக்குவாதம் செய்யவில்லை. நான் சோபாவில் தூங்கினேன். அதிகாலை வரை என்னால் உறங்க முடியவில்லை. நடந்த அனைத்தும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. காலை 9 மணிக்கு எழுந்தேன். கௌசிக் ஏற்கனவே எழுந்து வீட்டைச் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் என்று சிரித்தார். நான் பிரஷ் செய்துவிட்டு வெளியே வந்தபோது அவர் சட்டையை களைந்துவிட்டு பனியனில் இருந்தார். அவர் உடல் கவர்ச்சியாக இருந்தது. நான் சில கணங்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என் பார்வையை பிடித்துக் கொண்டு, டீயா காப்பியா என்று கேட்டார். டீ என்றேன். அற்புதமான டீ தயாரித்தார். நன்றி என்று சொல்லிவிட்டு கிளம்பத் தயாரானேன். நீங்க இங்கே தங்கியது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றார். நானும் நன்றி என்று சொல்லி என் போன் நம்பர் கொடுத்தேன். விதி இருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெற்றேன். 2 நாட்கள் கழித்து அவரே போன் செய்தார். ஒரு பூங்காவில் சந்தித்தோம். அவர் ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட்டில் மிக அழகாக இருந்தார். நான் என் கணவர் செய்த துரோகத்தையும் நான் தனியாக வாழ்வதையும் கூறினேன். அவர் பொறுமையாக கேட்டார். 3 மணி நேரம் பேசினோம். இன்று மாலை என்னோட வீட்டுக்கு வாருங்கள் என்றேன். சரி என்றார். தொடர்ச்சி. மாலை 7 மணிக்கு அவர் வந்தார். நான் கிளாமராக புடவை கட்டியிருந்தேன். சாப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கும்போது, இந்த புடவை உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது என்று அவர் சொன்னபோது எங்களுக்குள் ஒரு புதிய நெருக்கம் உருவாகத் தொடங்கியது. சாப்பாடு முடிந்தது. சோஃபாவில் நெருங்கி அமர்ந்தோம். கௌசிக், என் போனில் ஒரு ஆப் சிக்கிக் கொண்டது. அதை அன்இன்ஸ்டால் செய்ய உதவுவீர்களா என்றேன். கொடுங்கள் என்று என் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். சில நொடிகளில் சரி செய்துவிட்டார். அப்போது அவர் சொன்னார், நளினி, அந்த பேருந்து பயணத்தில் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நானும், எனக்கும் மறக்கவே முடியாது என்றேன். எங்கள் கண்கள் சந்தித்தன. அவர் மெதுவாக என் கையை பிடித்தார். முகத்துக்கு மிக அருகில் வந்தார். நான் சற்றும் பின்வாங்கவில்லை. சில நேரம் நாங்கள் ஒருவருக்கொருவர் மயக்கத்தில் இருந்தோம். பின்னர் அவர் திடீரென பிரிந்து, மன்னியுங்கள், நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்றார். பரவாயில்லை, எனக்கும் பிடித்திருந்தது என்றேன். இரவு முழுவதும் 4 மணி வரை கண் விழித்திருந்தோம். காலை 8 மணிக்கு எழுந்தபோது கௌசிக் என் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் குளித்துவிட்டு டீ தயாரித்தேன். எதுவும் பேசாமல் டீ குடித்தோம். நன்றி என்றார் கௌசிக். எதற்கு? அந்த அழகான இரவு பொழுதிற்காக. எனக்கு வெட்கமாக இருந்தாலும் இன்பமாகவும் இருந்தது. அவர் கிளம்பும்போது, நீங்கள் ஓகேவா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். 2 நாட்களில் கௌசிக் மீண்டும் போன் செய்தார். நளினி, இன்று மாலை என் வீட்டுக்கு வருகிறீர்களா? லீவு எடுத்திருக்கேன். பேசலாம், சாப்பிடலாம், விரும்பினால் இரவும் தங்கலாம். இந்த அழைப்பு என்னை சிந்திக்க வைத்தது. நான் அவரிடம் திருமணம் பற்றி பேச முடிவு செய்தேன். என் மனதில் கேள்வி, அவர் என்னுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளத் தயாரா? இதற்கான பதில்தான் என் அடுத்த பயணத்தை முடிவு செய்யும். அவர் நிச்சயம் சம்மதிப்பார் என்ற நம்பிக்கையில் அவரை சந்திக்கக் கிளம்பினேன். இறுதித் தொடர்ச்சி கிளிஃப் ஹேங்கர். அவர் வீட்டை அடைந்தேன். கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றபோது கௌசிக் வேறொரு பெண்ணுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த பெண் திரும்பிப் பார்த்தாள். அது என் கணவர் பிரகாஷின் 2வது மனைவியாக இருந்தாள். கௌசிக்கும் அவளுக்கும் ஒரு இரகசியத் தொடர்பு இருந்ததை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். நான் அப்படியே உறைந்து நின்றேன்.